ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மேட்ச் போர்டு எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுக்கு 25x30 சென்டிமீட்டரில் ஒரு கார்ட்போர்ட் பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அதே அளவில் இன்னொரு சார்ட் பேப்பரையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டத்தையும் சேர்த்து சார்ட் டேப்பால் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக பாருங்கள். சிலருக்கு இந்த மாதிரி டேப் கரெக்டாக போடுறதுக்கு வராது. அதுக்கு தரையில் இந்த மாதிரி சார்ட்டுக்கு மேலே சைடில் டேப் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அதை அப்படியே கமத்தி அதை பின்னாடி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணும்போது ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். கையிலலாம் வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணோன்னா கரெக்டாக வராது. இது கஷ்டம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க அப்படியே அந்த டேப்பை தரையில் படுற மாதிரி ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா அதை இலக்கி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பட் ஏதாவது ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் வச்சுட்டு அதை பேஸ்ட் பண்ணுறப்போ தான் ஈஸியாக வரும். நான் செய்கிற மாடல்ஸ்லேயும் சரி அண்ட் இந்த மாதிரி மேட்ச் போர்டு, இன்சர்ட் போர்டு, ஓப்பன் போர்டு எல்லாத்துலேயுமே சைடில் டேப் போட்டுப்பேன். அப்போ அது பார்க்குறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான லுக் கொடுக்கும். இன்கேஸ் டேப் யூஸ் பண்ணாமல் செய்யணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கொஞ்சம் கூட லெங்க்த்தாக சார்ட்டை கட் பண்ணிவிட்டு அந்த சார்ட் பேப்பரையே கார்ட்போர்டுக்கு பின்னாடி ஃபோல்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படி பேஸ்ட் பண்ணுறப்போ நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க, B.Ed கமிஷன் திங்ஸ் ஆர்டர் எடுத்து செஞ்சு கொடுத்துட்ருந்தோம். இப்போதைக்கு ஆர்டர்ஸ் எடுக்கிறத ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் ஆர்டர் எப்போ எடுக்கிறோம் அப்படிங்கிற அப்டேட்ஸ் கூடிய சீக்கிரமாகவே சேனலில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. இப்போது நம்ம மேட்ச் போர்ட் செய்யணும் இல்லையா? ஸோ அதுக்காக அந்த காலம் அண்ட் ரோ க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் இதை 2 காலமாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஹெட்டிங் எழுதுறதுக்கு ஒரு ரோ விட்டுட்டு 5 ரோஸ் பார்த்திங்கன்னா கண்டென்ட் எழுதுறதுக்கு லைன் போட்டு எடுத்துப்பேன். ஹெட்டிங் எழுதுறதுக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க ஃபுல்லாகவே ரோஸ் மட்டும் வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போது இந்த ரோஸில் ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி ஊசியால் சின்னதாக பின் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம 2 காலம் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ ரெண்டுத்துலேயுமே இந்த மாதிரி பின் பண்ணி எடுத்துக்கணும். நான் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கார்னர்லேயும் அண்ட் சென்டரில் ஒரு லைன் போட்டிருக்கேன் இல்லையா? அது பக்கத்துலேயுமே பின் பண்ணிக்கிறேன். இதுக்கு பதிலாக ரைட் சைட் கார்னர்லேயுமே பின் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி மேட்ச் போர்ட் செய்கிறதுக்கு நமக்கு கார்ட்போர்ட், சார்ட், அப்புறமா உள்ளன் த்ரெட் அண்ட் பீட்ஸ் இவ்வளோ தான் தேவை. அப்புறமா அந்த சார்ட் டேப்பு கூட தேவை. சைடில் நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ இதை செய்கிறதும் ஈஸி தான். இப்போது நம்மளோட சேனலில் போர்ட்ஸ் எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிற மேக்கிங் வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்களோட சேனல் வீடியோஸ் பார்த்து நீங்களாகவே TLMs மேக் பண்ணிக்கலாம். இப்போது நான் உள்ளன் த்ரெட்டை இந்த ஊசி நூலில் கோர்த்து எடுத்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிற ஊசி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய ஊசி, டெடிபியர்லாம் தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த ஊசி. அப்போ தான் உள்ளன் த்ரெட்டை அதில் கரெக்டாக இன்சர்ட் பண்ண முடியும். இப்போது இந்த ஊசி நூலால் நம்ம ஆல்ரெடி ஹோல் போட்டு எடுத்த 2 கனெக்ட் பண்ணி எடுத்துக்கணும். மிஸ் மேட்ச் ஆகிற மாதிரி தான் நம்ம கோர்த்து எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம எழுதுறது மேட்சிங் வேர்ட்ஸ். இப்போது இந்த மேட்ச் போர்டில் நம்ம என்ன கண்டென்ட் எழுதலாம் அப்படிங்கிற டவுட் சில பேருக்கு வரும். மோஸ்ட்டாக மேட்ச் த ஃபாலோவிங்கில் நம்ம என்னெல்லாம் எழுதுவோமோ அதை தான் இந்த மேட்ச் போர்டில் எழுதிக்கலாம். ஃபார்முலாஸ், ஈக்குவேஷன்ஸ், வேர்ட்ஸ் வித் மீனிங்ஸ், சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் இது மாதிரியான கண்டென்ட்டை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ அந்த உள்ளன் த்ரெட்டில் பீட்ஸை கோர்த்து நாட் போட்டு எடுத்துக்கோங்க. நாட் கலண்டு வராத மாதிரி டைட்டாக ஒரு 3 நாட்ஸாவது போட்டுக்கோங்க. இப்போ கூட நீங்கள் பின் பண்ணி கோர்த்து எடுத்துக்கலாம். பட் நான் ஃபஸ்ட்டே பின் பண்ணேன். அது எதுக்கு அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வர்றதுக்கு. எல்லாமே ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அது பார்க்குறதுக்கு ஒரு ஆர்கனைஸ்டான லுக் கொடுக்கும். நம்ம B.Ed கமிஷனுக்கு TLM சப்மிட் பண்ணுறப்போ அது எவ்வளோ பார்க்குறதுக்கு நீட்டாக அண்ட் அட்ராக்டிவாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு தான் மார்க் கொஞ்சம் ஹையாக கொடுப்பாங்க. அண்ட் நம்ம சேனலில் கூடிய சீக்கிரமாகவே B.Ed கமிஷனுக்கு என்னென்ன சார்ட்ஸ் தேவை, அது எப்படி நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பேஸில் அட்ராக்டிவாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிற ஐடியாவோட ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. எங்களோட இந்த சேனல் வீடியோஸ் பிடிச்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் எங்களோட சேனலை சஜஸ்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்லுங்கள். நம்மளோட சேனலில் B.Ed கமிஷன் திங்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸுமே செஞ்சு கொடுப்போம். ஸோ இந்த இயர்க்கான ஸ்கூல் ப்ராஜெக்ட் ஒர்க் B.Ed கமிஷன் முடிச்சதுக்கப்புறமா மார்ச்சில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்கூல் ப்ராஜெக்ட், சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கான திங்ஸ் அண்ட் அசைன்மெண்ட்ஸ் இதெல்லாம் கூட நீங்கள் எங்ககிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆர்டருக்காக காண்டாக்ட் பண்ணுறவங்க கீழே கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜில் காண்டாக்ட் பண்ணுங்கள். பட் இப்போதைக்கு TLM போர்ட்ஸ் அவைலபிள் இல்லை. ஸோ ஒன்ஸ் நான் போர்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் அப்லோட் பண்ணுவேன். அதுக்கப்புறமா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் இந்த 5 ரோஸையுமே மிஸ் மேட்ச் ஆகிற மாதிரி உள்ளன் த்ரெட்டால் கோர்த்து எடுத்துக்கிறேன்.
நான் இதில் பார்த்தீங்கன்னா மேட்ச் கலரான மினிமம் 4 மேட்ச் போடாது சேம் கலர் பீட்ஸ் அந்த பீட் கமிஷனில் சப்மிட் பண்ணணும். நாளையுமே டிஃப்ரெண்ட் கலர் சார்ட் யூஸ் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் அதை சப்மிட் பண்ணுறப்போ அட்ராக்டிவாக இருக்கும். மேட்ச் போர்டை இன்னும் நீட் அண்ட் அட்ராக்டிவாக காமிக்கிறதுக்கு நம்ம அவுட்லைன் போடுறதுக்கு யூஸ் பண்ணுற மார்க்கர் வந்து ஒரு கலர்லையும், அப்புறமா சார்ட் இன்னொரு கலரில், அண்ட் எழுதுகிற கண்டென்ட்டுக்கு இன்னொரு கலர் மார்க்கர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக தெரியும். திங்ஸை நம்ம சப்மிட் பண்ணுறதுக்கு ஆர்கனைஸ் பண்ணும்போதும் நம்ம வந்து சேம் கலர் ஒரே பக்கத்தில் ரிப்பீட் ஆகிற மாதிரி சப்மிட் பண்ணக்கூடாது. ஸோ B.Ed கமிஷனுக்கு என்ன மாதிரி சார்ட்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணி பார்க்குறவங்கள அட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஐடியாஸோட சீக்கிரமாகவே வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த போர்ட்ஸோட மேக்கிங் வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் மூலமாக எங்களுக்கு சொல்லுங்கள். அண்ட் எல்லா மேஜருக்கான சார்ட்ஸ் அண்ட் மாடல்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த சேனல் பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு தேவையான வீடியோவை செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இது மாதிரி போர்ட்ஸ் எல்லாமே மேக் பண்ணதுக்கப்புறமா கண்டென்ட் எழுதுறதுக்கு நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய டாபிக்ஸில் இருந்து தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ லெசன் பிளான் ரெக்கார்டில் நம்ம எழுதியிருப்போம் இல்லையா, என்னென்ன டாபிக்ஸ் எழுதியிருக்கோமோ அதே லெசனுக்கு தான் நம்ம வந்து TLM மேக் பண்ணணும். அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய க்ளாசரி, ரைமிங் வேர்ட்ஸ், ஆத்தர் பற்றின இன்ஃபர்மேஷன் இது மாதிரி எழுதிக்கலாம். அண்ட் மேக்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ், அப்புறமா ஃபிசிக்கல் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி இதுக்கெல்லாம் இக்குவேஷன்ஸ் இதெல்லாம் எழுதிக்கலாம். மோஸ்ட்டாக புக் பேக்லேயே கொஷின் ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து நீங்கள் கண்டென்ட் எடுத்து எழுதிக்கலாம். நான் இப்போ செஞ்சுருக்கக்கூடிய மேட்ச் போர்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள். ஒவ்வொரு பீடை கோர்த்து எடுத்ததுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா வரக்கூடிய த்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணுவோம். ஸோ அதுவுமே பீட்ஸ்லேருந்து கொஞ்சம் நீளமாக வர மாதிரி விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த பீட்ஸ் வந்து கலண்டு வராமல் இருக்கும். ஸோ இவ்வளோ தான். இப்போ மேட்ச் போர்டை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். இதை நம்ம மிஸ்மேட்ச் பண்ணுற மாதிரி மட்டும்தான் மேக் பண்ணணும். இன்கேஸ் உங்களுக்கு கரெக்டாக வராதுன்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கார்ட்போர்டுக்கு பேக்கில் பென்சிலால் மிஸ்மேட்ச் ஆகிற மாதிரியான லைன் போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி த்ரெட்டை கோர்த்து எடுத்துக்கோங்க. மிஸ்மேட்ச் ஆகிற மாதிரி கண்டென்ட்டை ஃபில் பண்ணிவிட்டு கரெக்டான ஆன்சர் எது அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லணும். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.